समेत बलानुगतो भवान् पुरमगाहत भीष्मकमानितः द्विजसुतं त्वदुपागमवादिनं धृतरसा तरसा प्रणनामसा बलसमेत बलानुगतो भवान् பலனாரு பலராமன். ஸோ இங்கே வந்து கண்ணனும் பலராமனை கூட்டிண்டு பலசமேதா பலானா பலராமன் பலசமேதனா சைன்யத்தை கூட சைன்யங்கள் எல்லாம் கூட்டிண்டு. ஓகே, ஸோ கண்ணன் இங்கே பலராமனையும் கூட்டிக்கிறா, ஒரு சைன்யத்தையும் கூட்டிக்கிறா. கூட்டிட்டு எங்கே போகிறா? நேர பீஷ்மக மானிதா. பீஷ்மர் தான் பீஷ்மக மானிதன் இந்த குண்டனிபுரத்துக்கு போகிறா. அங்கே போய் சேர்றாவா எல்லாரும். அங்கே பீஷ்மக ராஜாவால் கௌரவப்படுறா. அவர் வந்து இவரை ரிசீவ் பண்ணுறா, ரெஸ்பெக்ட் பண்ணுறா கண்ணனை. அப்புறம் என்ன பண்ணுறா? த்விதசுதம் தொதுபாகம ஆதீனம் திருதரசா தரசா பிரணநாமசா. அந்த பிராமணன் கண்ணன் வந்துட்டான்னு பார்க்குறான். கண்ணன் வந்தாச்சு, பிராமணன் கண்ணன் தானே சேர்ந்து வந்திருக்கா. ஸோ அந்த வார்த்தையை கேட்ட ருக்மிணி சந்தோஷப்படுறாளாம். பிராமணனும் கண்ணனும் வந்தாச்சு, இனி நம்மளுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அவளுக்கு மனசுக்கு ஒரு சமாதானமாக இருக்குது. ஸோ அதை கேட்டதுமே ருக்மிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருது. பிராமணரை பார்க்குறா, பார்த்துட்டு என்ன பண்ணுறா? திருதரசா தரசா பிரணநாமசா. அவள் வந்து அந்த பிராமணருக்கு நமஸ்காரம் பண்ணுறா. ஏன்னா அவர் தானே அந்த சந்தேஷத்தை கொண்டு கொடுத்துருக்கா. ஸோ இந்த சந்தேஷம் வந்து பாகவதத்தில் அந்த லெட்டர் இருக்குது. அதை நான் அப்புறமா உங்களுக்கு புக் எடுத்துட்டு சொல்லித்தரேன். அப்போது அங்கே வந்து பிராமணரை நமஸ்காரம் பண்ணி அவனோட சந்தோஷத்தை தெரிவிக்கிறார் அவர்கிட்ட. புவனகாந்தமவேக்ஷ பவத்வபுः நிருபசுதஸ்ய நிஷம்ய சேஷ்டிதம் விபுலகேதஜுஷாம் புரவாசினா சருதிதைருதிதைரகமன்னிஷா. புவனகாந்தம் அவேக்ஷ பவத்வபுः. புவனங்களுக்கெல்லாம் மனோகரமாக இருக்கப்பட்ட அவனோட உடம்பை பார்த்து அந்த பீஷ்மக பிரஜைகள் எல்லாம் ருக்மியோட அந்த டிசிஷனை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறானாம். ருக்மி என்ன டிசிஷன் எடுத்திருக்கான்? தன்னோட தங்கையை வந்து சேதி ராஜாவான சிசுபாலா பண்ணி கொடுக்கணும்னு. ஏன்னா அவன் துஷ்டன், பார்க்கறதுக்கே கிருஷ்ணன் மாதிரி அழகு இல்லை அவன். அதனால் அந்த பிரஜைகள் எல்லாம் நினைக்கிறானாம், ஆஹா இത്ര அழகாக இருக்கிற கிருஷ்ணனுக்கு ருக்மிணியை கொடுத்தா இந்த ஜோடி தான் பொருத்தம் நன்னா இருக்கும். அதை விட்டுவிட்டு இவன் போயிட்டு ஏதோ ஒரு துஷ்டனைக்கு போய் தன்னோட தங்கையை கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறான், ரொம்ப வருத்தப்படுறான். ஸோ அந்த ராத்திரி எல்லாரும் இதை பற்றியே பேசின்னு இருக்காவா ஊரில். விபுலகேத ஜுஷாம் புறவாசினாம் சருதிதை ருதிதை ரக மன்னிஷா. ராத்திரி எல்லாம் அந்த பிரஜைகள் எல்லாம் இப்படியே பேசுகிறான். இவன் வந்து ராங் டிசிஷன் எடுத்திருக்கான். அந்த ருக்மி அழகா ருக்மிணியை வந்து கிருஷ்ணனுக்கு கொடுக்கலாமே, எத்தனை அழகா இருக்கான் கிருஷ்ணன், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை அவனுக்கு கிடைக்குமா அப்படி இப்படி சொல்லி ஊருக்கார எல்லாம் பேசிக்கிறாளாம். ததனு வந்திதும் இந்துமுகீம் சிவாம் விஹிதமங்களபூஷண பாசுரா நிரகமத்பவதர்ப்பித ஜீவிதா ஸ்வபுரதः புரதः சுபட்டாவிருதா. சுபட்டாவிருத்தானா பட்டன். இந்த பட்டன்னா பழைய எஸ்காட். ஓகே, இந்த எஸ்காட்டு கூட அந்த ருக்மிணி என்ன பண்ணுறாளாம்? அவளோட பட்டன்மாரால் கூடிய அந்த ருக்மிணி எஸ்காட்டு கூட கூடின ருக்மிணி என்ன பண்ணுறா? அவளோட ஜீவிதத்தை அவங்ககிட்ட அர்ப்பித்ததுனால அந்த இந்துமுக்கினா சந்திரனை மாதிரி முகம். ஏன்னா இப்போ கிருஷ்ணன் வந்தாச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சாச்சு, அதனால ஹாப்பி ஆகிடுறா அவள். அதனால் சந்திரனை போல நல்ல விரிஞ்ச முகமாக இருக்கலாம் பார்க்கறதுக்கு. அவள் என்ன பண்ணுறா? ததனு வந்தித்தும் இந்துமுகி சிவா விஹித மங்கள பூஷண பாசுரா. மங்கள பூஷணா மங்கள ஸ்நானம். கல்யாணத்துக்கு முன்னால் அந்த ஹல்தி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதான் மங்கள ஸ்நானம் சொல்கிறது. ஸோ அந்த மங்கள ஸ்நானம் எல்லாம் முடிச்சுட்டு பூஷிதம் பூஷண பாசுரா. பூஷணங்கள்னா ரத்ன ஆபரணங்கள்லாம் தரிச்சுக்கிறா. அதெல்லாம் போட்டுனப்ப எப்படி இருக்கலாம் அவள்? பார்க்க எப்படி அவள் சாட்சாத் மகாலட்சுமி இல்லையா, ஜொலிக்கிறாளாம். அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறா? நிரகமத் பவதர்ப்பித ஜீவிதா சொபுரதா புரத சுபட்டா விரதா. இந்த இவரெல்லாம் கூட்டிண்டு இந்த தேவியோட கோவில் பார்வதி, அவளுக்கெல்லாம் பார்வதி தான் குல தெய்வம். ஸோ தேவி கோவிலுக்கு போய் நான் கல்யாணத்துக்கு முன்னால் தேவியோட ஆசீர்வாதம் வாங்கணுமே, அதனால தேவியோட கோவிலுக்கு போய் அந்த புறத்தோட வழியில் இருக்குது அந்த கோவிலுக்கு போய் பார்வதியுடைய கோவிலில் போய் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு இந்த பட்டன்மாரெல்லாம் அவங்க கூட எப்போவுமே எஸ்காட்ஸ் இருப்பா இல்லையா, அதனால அவளையும் கூட்டிட்டு அவள் கோவிலுக்கு போகிறாளாம். ஸோ அதுக்கு மேலே மங்கள ஸ்நானம் எல்லாம் மாறுது. நல்லா அவள் அந்த கல்யாணத்துக்குள்ள அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறா, எல்லா ஆபரணங்களையும் தரிச்சுக்கிறா, ரொம்ப அழகா சுந்தரியா இருக்கா பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி உள்ள தேவி கோவிலுக்கு போறாளாம். குலவதூபிருபேத்ய குமாரிகா
गिरिसुतां परिपूज्य च सादरं मुहरया च तत्पदपङ्कजे निपतिता पतितां तव केवलम्. அவள் கூட என்னது குலவதூபிருபேத்திய குமாரிகா. குமாரிக்கானா பாக்கி ஸ்திரீகள் எல்லாம், அவள் கூட பாக்கி உள்ள ஸ்திரீகள் எல்லாரும் கூட வராங்க. ஸோ எல்லாரும் ஸ்ரத்தையா கிரிசுதாம், கிரிசுதாம்னா அந்த பார்வதி கௌரி, பரிபூஜ்யச்ச சாதனம், ரொம்ப ஸ்ரத்தையா அந்த கௌரி பூஜையெல்லாம் பண்ணறா. தாமரை போல உள்ள அந்த பாதங்கள் எல்லாம், தேவியோட பாதத்தை எல்லாரும் நமஸ்காரம் பண்றா. முகுரயாச்சத தத்பத பங்கஜே, பங்கஜம்னா தாமரை, அம்பாளோட காலும் தாமரைக்கு தான் இது பண்ணி சொல்றா, கம்பேர் பண்ணி. ஸோ தாமரை மலர் மாதிரி உள்ள அந்த பாதத்துக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்றா. அப்புறம் சொல்றா நிபதிதா பதிதாம் தவ கேவலம், பார்வதிட்டு கிருஷ்ணனே என்னோட பதி ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிறா. ஓகே, தத்பத பங்கஜே நிபதிதாம் பதிதாம் தவ கேவலம், கேவலம் எனக்கு அவன் மாத்திரம்தான், வேற யாருமே எனக்கு வேண்டாம், எனக்கு கிருஷ்ணனே என்னோட பத்தியா வேணும்னு சொல்லி. அதான் நம்ம இந்த காத்தியாயனி மகாமாயே இருக்குல்ல, அந்த காத்தியாயனி மந்திரம் சொல்லி, காத்தியாயனி மகாமாயே மகாயோகின் நிதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிமே குருதே நமஹா, இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி நம்மளும் நித்தியமாக இதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா எப்போவுமே ஆத்துக்காரர்களுக்கு ஆயுசு தீர்காயுசாக இருக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி காத்தியாயினி விரதமெல்லாம் இருக்கிறது, இந்த காத்தியாயினி பூஜை, தட் மீன்ஸ் பார்வதிக்கு பூஜை எல்லாம் பண்ணி இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்லி அவள் அங்கேருந்து கிளம்ப போகிறாள். समवलोक कुतूहल संकुले नृपकुले निभृतं त्वयि च स्थिते नृपसुता निरगाद्गिरिजालयात् सुरुचिरं रुचिरञ्जित दिङ्मुखा. ஸோ சர்வாபரண பூஷையா இருக்கவள் எப்படி இருக்கலாம்? சமவலோக குதூஹல சங்குலே நிருபகுலே நிபிருத்தம் त्वयि च स्थिते. ஸோ சர்வாபரண பூஷியாக எல்லா திக்கும் காந்தி தரப்பட்ட அந்த ருக்மிணி தேவியை வரதை பார்க்குறா. எல்லா ராஜாக்களும் வந்து நிற்கிறா. ஏன்னா ருக்மிணிக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணம் சொல்லி தானே இன்விடேஷன் அடிச்சிருக்கா. அப்போ சகல ராஜ்யத்திலேருந்து ராஜாக்கள் எல்லாம் வந்திருக்கா. எல்லாம் ரொம்ப குதூகலமாக காத்துட்டு இருக்கா. ஓ இப்போ வருவள் அவள் பூஜையெல்லாம் பண்ணி இப்போ அவள் 2 பேருக்கும் கல்யாணம் கிராண்டாக நடக்க போகிறதுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்து நிற்கிறாளாம். ஸோ அந்த சர்வாபரண பூஷா வரத்தை எப்படி இருக்காம்? எல்லா திக்கும் காந்தியாக இருக்காம் அப்படி பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வர ருக்மிணி எல்லாரும் பார்த்துட்டு நிற்கிறா. ரொம்ப குதூகலம்னா ஹாப்பியாக இருக்கா எல்லாரும் பார்க்கறதுக்கு, காத்துட்டு நிற்கிறா. கண்ணன் தனியாக நிற்கிறானா. அவள் எந்த கூட்டத்திலே இல்லை, எந்த ராஜாவோட நடுவுலேயும் போல கண்ணன் தான் செப்பரேட்டாக ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த ருக்மிணி தேவி ரொம்ப எப்படி இருக்கானா பார்க்கறதுக்கு, அழகோடு வடிவு அழகாக இருக்காளாம். அவளோட காந்தினால திக்கெல்லாம் ஒளி வீசுறதான். அந்த மாதிரி அழகா அண்ணனோட நடந்துட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ அந்த அழகான தேவி கிரிஜாவோடு கோவிலேருந்து வழியில் இப்போ வரா. ஏன்னா அவள் கோவிலுக்கு போயிருக்கா இல்லையா, காத்தியாயினி விரதம் பண்ணி காத்தியாயினி பூஜையை முடிச்சுட்டு அவள் வழியில் வரா. ஸோ அந்த தேவியை பார்க்கறதுக்கு எல்லா ராஜாக்களும் நிற்கிறா. கண்ணன் மாத்திரம் தனியாக நின்றுண்டு அவளோட அழகை ரசித்து பார்த்துட்டு நிற்கிறா. புவன மோகன ரூப ருச்சா ததா விவசிதாகில ராஜ கதம்பயா त्वमपि देव कटाक्ष विमोक्षणैः प्रमदया मदयाञ्च कृषे मनाक्. भुवन मोहन रूप रुचा तदा, புவனங்களுக்கெல்லாம் மோகன ரூபமா இருக்கிற அவளை பார்த்ததுமே அப்படி அழகு. இவனு புவன சுந்தரன், அவள் புவன சுந்தரி. ஸோ புவன மோகன ரூப ருச்சா ததா விவசிதாகில ராஜகதம்பயா, அவளை பார்த்ததுமே அங்கே இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அவளோட அழகை பார்த்து அதிசயப்படுறாளாம். அழகுனா இப்படி அழகுண்டா அப்படின்னு அவளுக்கு ஆச்சரியமா இருந்தான். அவளால் நம்பவே முடியலை. அந்த மாதிரி அழகா இந்த ருக்மிணி தேவி. கண்ணனும் பார்த்துட்டு அங்கேயே நின்றுருக்கா. பார்க்கறது என்ன இருது, அந்த தேவி தன்னோட கடைக்கண் பார்வையால் பார்க்குறாளாம். ஏன்னா அவளுக்கு கிருஷ்ணன் வந்திருக்கான்னு தெரியும், எங்கே இருக்கான்னு தெரியாதே. அதனால கடைக்கண் பார்வைன்னு அந்த ஓரக்கண்ணால் பார்க்குறாளாம். அதுவும் அவள் டைரெக்டாக பார்க்கறதுலே முடியை இப்படி ஒதுக்குற மாதிரி கையால் முடியை இப்படி ஒதுக்கிட்டு சைடால் பார்க்குறான் கண்ணன் எங்கே சொல்லி. அதனால ரொம்ப வெக்கப்படுறானா கண்ணனை பார்த்துட்டு. வெக்கத்தினால என்ன பண்ணுறான், அப்படியே தலையை அவள் குனிஞ்சு நுடுறா சொல்லி சொல்கிறா. தொமப்பி தேவ கட்டாட்ச விமோக்ஷணைஹி. கட்டாட்சம்னா ஓரக்கண்ணால் பார்க்கறது, கட்டாட்சிக்கிறது. விமோக்ஷணம்னா அது கண்ணை பார்க்காதக்கு இருக்கிறது. அது மாதிரி கட்டாட்சம் விமோக்ஷணம். ஸோ குனிஞ்சு அவள் நாணத்தால் குனிஞ்சு போகிறாளாம், தன்னோட தலையை குனிஞ்சு நுடுறா. கொஞ்ச நேரம் கண்ணனும் அவளை அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கா. ஸோ தொமப்பி தேவ கட்டாட்ச விமோக்ஷணைஹி பிரமதயா மதயாஞ்ச கிருஷே மனாக். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கவளுக்கு, கண்ணன் வந்தாயாச்சு, நீ நம்மளுக்கு கவலை இல்லை, நம்மளோட லைஃப் நீ செட்டில் ஆகிடும்னு அவள் மனசில் நினச்சுன்னு விடுறான்.
அதனால கண்ணனை பார்த்து ரொம்ப நாணமா தலையை குனிஞ்சுக்கிறா. அதான் விமோக்ஷனம். கட்டாட்சம் கண்ணனை பார்க்கறது, அந்த பார்த்து நாணிச்சு அவள் தலையை குனியறா, அது விமோக்ஷனம். ஸோ இந்த மாதிரி கண்ணனை ஓரக்கண்ணால பார்க்கறா. क्वनुगमिष्यसि चन्द्रमुखीति तां सरसमेत्य करेण हरन् क्षणात् समधिरूप्य रथं त्वमपाहृताः भुवि ततो विततो निनदोद्विषाम्. இதுதான் மாலை போடுவோம் இந்த 7வது ஸ்லோகத்துல. ஓகே, சந்திரமுகி, சந்திரமுகினா சந்திரன மாதிரி மலர்ந்த அழகான முகமுள்ளவள் சொல்லி சொல்றா ருக்மிணியை. ஸோ அவர் என்ன கேட்கிறா, கொனுகதா அப்படி கேட்கிறா. கொனு கமிஷசி, எங்க நீ போயிட்டாய், எங்க போயின்னு இருக்காய் அப்படி கேட்கிறாளாம். சந்திரமுகி திதாம், சந்திரன மாதிரி முகமுள்ள தேவியே நீ எங்க போறாய் கேட்டுக்கிறா. ஸோ அப்படி சொல்லிட்டு என்ன பண்றா, ரொம்ப சரசமேத்திய கரேண ஹரன் க்ஷணாத், சரசமா ரொம்ப ஈஸியா அவள் கிட்டக்க வந்து அவளுடைய கை அப்படியே பிடிச்சுக்கிறா கண்ணன். ஏன்னா அவள் கோவிலேருந்து வந்துட்டு இருக்கா, கண்ணன் செப்பரேட்டா நிற்கிறா. அவளை பார்த்ததுமே நீ எங்க போயின்னு இருக்காய், நான் இங்க இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவளோட கையை பிடிச்சுக்கிறா. உடனே என்ன பண்றா, அவளோட கையை பிடிச்சுன்னு ரதத்துல ஏறி உட்காத்துறா. க்ஷணேன, க்ஷணாத்துனா இம்மீடியட்டா, விதவுட் வேஸ்டிங் எனி டைம், டக்குன்னு ஏறி ரதத்துல ஏற்றி உட்காத்துறா. அங்கேருந்து என்ன பண்றா, உடனே அந்த ரதத்தை ஓட்டுறா. அந்த ரதம் வந்து அത്ര ஃபாஸ்டா போறதாம் அங்க. ஸோ அதை பார்த்ததும் அவள் சத்ரு ராஜாக்கள்லாம் நிற்கிறா இல்லையா, அவன் அப்படி சத்தம் போடுறாளாம். சமதிரோப்பிய ரதம் துவம் பாஹிருதாக புவி தத்தோ விதத்தோ நினதோ த்விஷாம். நினதம்னு சத்தம் போடுறது. ஏய் பாருதா, இந்த கிருஷ்ணன் வந்து ருக்மிணியோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிருக்கான், போறான் 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 எல்லாரும் கத்துறா. ஸோ அந்த சத்தம் எப்படி இருந்தா, புவி தத்தோ விதத்தோ, புவின்னு அந்த பூமண்டலத்துல எல்லாம் வியாபிக்கிறதான், அந்த மாதிரி எல்லாரும் சத்தம் போடுறானா. ஸோ எங்கேயோ அவன் போயிட்டான், எங்க போறான் எங்க போறான்னு எல்லாரும் கேட்கறா. நினதோ த்விஷாம், எல்லா திசையிலும் அந்த சத்தம் கேட்கறது. கண்ணன் வந்து ருக்மிணியோட கையை பிடிச்சுன்னு ஒரு க்ஷணத்துல அந்த ரதத்துல ஏற்றி உட்காத்தி அங்கேருந்து டக்குன்னு அவ சவாரி விட்டு விடுறான். ஸோ அந்த மாதிரி கண்ணனும் ருக்மிணியும் அங்கேருந்து ரதத்துல ஏறி போக தொடங்கியாச்சு. क्वनुगत पशुपाल इति क्रुधा कृतरणा यधुभिश्च जिता नृपाः न तु भवानुद चाल्यत तैरहो पिशुनकैरिव केसरी. கொனுகதா, எல்லாரும் கேட்கிறாளாம். என்ன கேட்கிறா, பசுபால இதி கிருதா, மாடுகள்லாம் மேய்க்கப்பட்ட அந்த கோபாலன் எங்க போயிட்டான் எங்க போயிட்டான் எல்லாரும் கேட்கிறா. எப்படி கோபத்தால கேட்கிறாளாம். கிருதா, கிருதானா கோபத்தால கேட்கிறா. ஸோ அவள என்ன பண்றா, யுத்தம் பண்ணலாம் இவங்கிட்ட சொல்லி யுத்தம் பண்றதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிடுறா. அந்த எது சைன்யத்தை, எது சைன்யம் கண்ணன் கூட்டின்னு வந்திருக்கான் இல்லையா, பலராமனும் சைன்யம் வந்திருக்கே கூட. ஸோ அந்த எது சைன்யத்தை கூட இவெல்லாம் யுத்தம் பண்றா. யுத்தம் ஜோரா நடக்கிறது. ஆனா யுத்தத்துல இந்த ராஜாக்கள்லாம் தோத்து விடுறான், எது சைன்யம் ஜெயிச்சு விடுறது. ஸோ இங்க என்ன சொல்றா, நது பவானுத சால்யத்த தைரஹோ பிஷுனகைரிவ கேசரி. என்ன ஆச்சரியம் இங்கே சொல்றா, அவளுக்கு கிருஷ்ணங்கிட்ட போகவே முடியலையா, கிட்டக்கே நெருங்க முடியல கிருஷ்ணங்கிட்ட. ஸோ எப்படின்னு சொல்றா, பிஷுனகைரிவ கேசரி. கேசரினா சிம்ஹம், சுனக்கம்னா நாய், டாக். ஸோ எப்படி ஒரு சிம்ஹம் கத்துற, இந்த பார்க்கிங் டாக் சொல்றோம் இல்லையா, நாய் கேர் பண்ணாதைக்கு போகுமோ அந்த மாதிரி கண்ணன் இவாளை கேரே பண்ணாதைக்கு அங்கேருந்து ருக்மிணி அழகா தூக்கிண்டு ரதர்ல வச்சுட்டு போயிட்டானா. இவெல்லாம் கத்தின்னு இருக்கா, யுத்தம் பண்றா. கிருஷ்ணன் கிட்டக்கு யாராலையுமே போக முடியலை. அത്ര ஃபாஸ்டா கிருஷ்ணன் ருக்மிணியை கொண்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயாச்சு. அப்படி யுத்தத்துல இந்த ராஜாக்கள்லாம் தோத்து விடுறா. எதுக்குள்ளத்துலேருந்து வந்த சைன்யம் எல்லாம் அந்த யுத்தத்தையும் ஜெயிக்கிறது. ததனு ருக்மிண மாகவமாகவே वधमुपेक्ष निबध्य विरूपयन् हृतमदं परिमुच्य बलोक्तिभिः पुरमया रमया सह कान्तया. तदनु रुक्मिण मागव माहवे वधमुपेक्ष निबध्य विरूपयन्. அப்புறம் அந்த ருக்மி என்ன பண்றா, யுத்தத்துக்கு அவனும் வரான். ஸோ அவனை கண்ணன் கட்டி போடுறானா. ததனு ருக்மிண மாகத மாகவே வதமுபேக்ஷ நிபத்திய விரூபயன், கட்டி போட்டு அவனோட ரூபத்தை என்ன பண்றான், குரூபமாக்கி விடுறான். ஓகே, ஒரு சைடு முடிய வெட்டுறது, ஒரு மீசையை வெட்டி இந்த மாதிரி அவனை டிஸ்ஃபிகர் ஆக்குறது. ஸோ அந்த மாதிரி ரூபமா உள்ளதை குரூபமாக்கி விட்டு விடுறானா. ஸோ அவனோட எதனால அவனோட அகங்காரத்தை அடக்கிறதுக்கு. ஏன்னா அவன் வந்து தமோ குணத்தால தானே சிசுபாலனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறான். அந்த தமோ குணம் அகங்காரத்தினால அந்த மாதிரி பிஹேவ் பண்றானே, அந்த அகங்காரத்தை இல்லாதக்கு ஆக்கணும்னு சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான். அதுக்கப்புறம் இவனே வதம் பண்ணி விடலான்னு நினைக்கிறான். அப்போ பலராமன் என்ன சொல்றா,
அவனை கொல்லாதே விட்டு விடு சொல்றான். ஸோ பலராமனோட வார்த்தையினால அவனை கொல்லாமல் அங்கேயே விட்டு விடுறானாம். சொல்லிட்டு ருக்மிணி தேவியே கொண்டுட்டு எங்கேக்கு போறா? புறமயா ரமயா சக காந்தையா. காந்தையான அவனோட இஷ்டப்பட்ட அந்த ருக்மிணியை கூட்டிட்டு புறமயா தன்னோட புறமான துவாரகாபுரிக்கு வந்து சேர்றான். ஸோ இப்போ கிருஷ்ணன் ருக்மிணி துவாரகாபுரிக்கு வந்தாயாச்சு. நவசமாகம லஜ்ஜித மானசாம் பிரணய கௌதுக ஜும்பித மன்மதாம் அரமய खलु नाथ यथा सुखम रहसितां हसितां शूलसन्मुखीं நவசமாகம லஜ்ஜித மானசம். நவசமாகமம்னா என்னது? புதிய இடம் இல்லையா? அவளுக்கு வந்து நியூ பிளேஸ் இது துவாரகா. அவள் விதர்பா தேசத்துலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் துவாரகாவுக்கு வந்திருக்கா. அந்த இடம் புதிய இடமா இருக்கு. ஸோ புது இடத்துக்கு வந்ததுனால கொஞ்சம் வெக்கத்தோட கூடிய மனசுள்ள அந்த ருக்மிணி கிருஷ்ணனை இப்போ அடைய போறோமே நம்ம பிரணய கௌதுக ஜும்பித மன்மதா. இப்போ கிருஷ்ணன் எனக்கு சொந்தமாயாச்சு சொல்லி தெரிஞ்ச அந்த மனசோட ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம் அவள். அதனால அவளுக்கு அந்த காதல் வந்து அதிகமாயின்னு இருக்கா கிருஷ்ணன் கிட்டக்க. ஓகே, பிரணய கௌதுக ஜும்பித மன்மதா, அந்த காதல் இன்னும் அதிகமாயின்னு இருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் கூட நம்ம இனி இருக்க போறோம்னு சொல்லி. அரமய खलु नाथ यथा सुखम रहसिताम हसिताम शूल सन्मुखीம். ஸோ அந்த காதல் அதிகமாக இருக்கு. இனி ஒரு பக்கம் வந்து அவளுக்கு வெக்கமும் அதிகமாகுது. ஏன்னா புதுசாக கல்யாணமாகி வந்திருக்கா இல்லையா, அதனால. ஸோ அந்த மாதிரி உள்ள ருக்மிணி எப்படி இருக்கலாம்? நல்ல புன்னகையோட, நல்ல சிரிச்ச முகமாகவும் நல்ல காந்தியுள்ள உடம்புள்ள அந்த ருக்மிணி தேவி ஜொலிச்சுன்னு இருக்கலாம். அந்த மாதிரி உள்ள ருக்மிணிக்கு வந்து என்னது? கிருஷ்ணன் சன்முகீம், நல்ல சிரிச்ச முகமா உள்ள அந்த ருக்மிணிக்கு வந்து யதா சுகம், எல்லா சுகத்தையும் கொடுக்க போறான். அது தெரிஞ்ச ருக்மிணி வந்து ரொம்ப மனசு சந்தோஷமாவும் ஒரு டென்ஷன் இல்லாதக்கு ரொம்ப ஹாப்பியா இங்க இருக்கா. விவித நர்மபிரேவ மஹர்நிஷம் பிரமதமா கலயன் புனரேகதா ருஜுமதே கில வக்ரகிரா பவான் வரதனோ ரதனோ ததிலோலதாம். விவித நர்மபிரேவ மஹர்நிஷம். ஓகே, விதவிதமான பேச்சால கிருஷ்ணனால நிறைய ஜோக்கெல்லாம் சொல்ல. நம்ம இந்த இதுலேருந்து என்னது அந்த இது ஷிஃப்ட் பண்ணுறத நம்ம பார்க்குறோம் இல்லையா, சின்னதாக இருக்கிறதே. அது மாதிரில கோவர்தனகிரியை தூக்கறத எல்லாம் ஜோக்கெல்லாம் அடித்து எல்லாரும் என்டர்டெயின் பண்ணியிருந்தானே. ஸோ அந்த மாதிரிங்க ரொம்ப ஜாலியாக கிருஷ்ணன் நிறைய ஜோக்கெல்லாம் சொல்லி அவளை எப்போதுமே அவளுக்கு வந்து எந்த மனசுக்கு தொந்தரவும் கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளை சிரிப்பிச்சுட்டு அப்படியெல்லாம் இருக்கான். விவித நன்மபி ரேவ மஹர்நிஷம் பிரமதமாகலயன் புனரேகதா. எப்போதுமே வந்து ருக்மிணி சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணி இருக்கணும்னு சொல்லி அவளை ராத்திரியெல்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டு இப்படி கொஞ்ச காலம் அப்படி இருக்கா. ஸோ இப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு என்ன ஆகுது? ருஜுமதே கில வக்ரகிரா பவான். வக்ரகிரானா என்னது? ஒரு அவளுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை கண்ணன் சொல்லி விடுறானா. ருக்மிணிக்கு பிடிக்காத ஒரு புரியாத ஒரு மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி விடுறான், பேசி விடுறான். அந்த வார்த்தையை கேட்ட வந்து ருக்மிணிக்கு மனசு கொஞ்சம் வேதனை வரதாம். அப்போ வரதனோ ரதனோ ததி லோலதாம். அதனால அவளுக்கு வந்து கொஞ்சம் மனசு சங்கடப்படுறது. சரி, கிருஷ்ணன் எங்க நம்மள்ட்ட இப்படி பேசிவிட்டானே சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிறாளாம். அந்த மாதிரி பேசக்கூடதா இருந்தது கிருஷ்ணன், என்னத்துக்கு என்கிட்ட இப்படி பேசினான்னு சொல்லி அவளோட மனசு சங்கடப்படுறதான். தததி கைரத லாலன கௌஷலைஹி प्रणयिनीमधिकं सुखयन्निमाम् अयि मुकुन्द भवच्चरितानि नः प्रगदतां गदतान्तिमपाकुरु. தததி கைரத லாலன கௌஷலைஹி. அப்புறம் என்னது? எப்படி அவ முன்னால பேசிட்டு விளையாடி இருந்தாலும், ஏன்னா அதனால கொஞ்சம் ரெண்டு பேருக்கு மனஸ்தாபம் வந்துடுறது. அதனால இப்ப அதை விட என்ன பண்ணான கண்ணன்? அதிக லாலன கௌஷலைஹி. லாலனது லாலிக்கிறது சொல்லுவேன் இல்லையா மலையாளத்துல, கொஞ்சறது, அவளை கொஞ்சறது, அவகிட்ட ரொம்ப சரசமா இருக்கிறது. அந்த மாதிரி தன்னோட பிரணயினி ஆன அந்த ருக்மிணியை அதிக சுகத்தை கொடுக்குறாளாம். இப்போ ஏன்னா அவளுக்கு இந்த கோவிச்சுன்னு இருக்கா இல்லையா கண்ணன் கிட்ட, அதனால அவளை ரொம்ப லாலன கௌஷலைஹி, ரொம்ப கொஞ்சறாளாம். இப்போ கொஞ்சி அவளை வந்து அவளுக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்துட்டு இருக்கா. ஸோ அந்த மாதிரி சுகத்தை கொடுக்கிற முகுந்தனே, ஹே ஐ முகுந்த பவச்சரி தானினகம், எல்லாருக்கும் நீ வந்து சுகத்தை கொடுத்துட்டு இருக்கியே, அந்த மாதிரி உள்ள நீ வந்து பிரகததாம் கததாந்தி மபா குரு, எனக்கும் சுகத்தை கொடு. நீ ஏன்னா எனக்கு எப்படி நீ சுகத்தை கொடுப்பாய்? என்னோட வியாதி எல்லாத்தையும் என்னோட துக்கத்தை எல்லாம் நிவர்த்தி பண்ணி எனக்கும் நீ அந்த சுகத்தை கொடு சொல்லி பட்டதிரி இங்க கேட்டுக்கிறான். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே
सर्वत्र गोविन्दनाम